ஹே வணக்கம் நார்மல்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ ஓகேடா ஆடிஷன். ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு. போட்டுடலாம் முடிவு பண்ணிட்டேன். ஸோ பார்ட் 4 தான். ஸோ அதோட கண்டினியூ பண்ணிடலாம். வாங்க நம்ம ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஜங்குக் தான் ஜியான் பேசுறதுலாம் கேட்டு ஒரு மாதிரி சோகமாக வந்துட்டு இருந்திருப்பான். அப்போது அவனுக்கு ஒரு கால் வருது. சொல்லு ஜிமன். டே ஜங்குக் எப்படா இருக்க? ஃபைன். நீ என்ன பண்ணுற? சரி நான் என்ன பண்ணுறோம் விடு. ஜியான் எப்படி இருக்கிறான்? பரவாயில்லையா? இன்னும் ஒயின் மைண்ட் செட்லேயே இருக்கிறாங்களா? ஃபீல் பண்ணாதுன்னு சொல்லுடா. நாங்களே தேடிட்டு தான் இருக்கிறோம். நீ போய் பார்த்தியா? டே இப்போ தானே போய் பார்த்து சாப்பாடெலாம் கொடுத்துட்டு வரேன். சரிடா, நீ சரி பண்ணிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஜங்குக். பார்த்துக்கோ அண்ணாவை. ஒயந்தாடா எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டோம், பட் கிடைக்கவே மாட்டேங்கிறா. நீ இங்கே தேடி பார்த்தியா? பார்த்தேன். எங்கடா? எங்கே பார்த்த? லாஸ்ட்டாக எப்போ போனாலோ அப்போ பார்த்தேன். டே ஜங்குக், நீ இன்னும் அதே மைண்ட் செட்டில் இருக்கியா? சாச்சா எப்பட்றா? அண்ணன் ஒய்ஃபை போய் இப்போ தானே புரிஞ்சுது. அண்ணன் வேற அவங்க ஒய்ஃபு வேறன்னு. தப்பு பண்ணிட்டேன்டா. நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறாடா என்னை நினச்சி. ஏன் இப்படி இருக்கிறேன்னு என்னால் இதே பண்ண முடியலடா. என்னை வளர்த்தவனும் இப்போ போயிட்டா. இப்போ யாரா எனக்கு இருக்கிறானும் ஏதோ அவளை நினச்சி பைத்தியக்காரனாட்ட இருக்கிறா. இப்போ நான் யாருக்காக வாழணும்? டே ஜங்குக், நீயே எப்படி பேசின எப்பட்றா? உன் அண்ணனுக்கு நீ தாடா இருக்கிற. நீ சொல்லு அண்ணன்ட்ட. கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலான்னு. நாங்களும் தேடிட்டே தானே இருக்கிறோம். கண்டிப்பாக ஃபைன் இந்த சரௌண்டிங்கில் தான் இருக்கணும். பசங்களாம் சொல்லி பார்க்க சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஃபோட்டோஸ்லாம் நம்ம ஒயன் ஃபோட்டோலாம் காட்டி தேட சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஒயனை பற்றி அவ்வளோவா தெரியாதுடா. இந்த ஃபோட்டோ வச்சு தான் பண்ணிகிட்ருக்கிறேன். நீயும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுடா. நானும் தேடிட்டு தான் இருக்கிறேன் ஜிமன், ஆனால் கிடைக்க மாட்டேங்கிறா. பார்க்கலாம். அவளை கண்டுபிடிச்சிட்டேன்னா சொல்கிறேன். அப்போ போய் ஜியான்ட்ட கொடுத்துட்லாம். சரிடா. சரி நீ பார்த்துடு, நல்லா சாப்பிட்றா. ஏதாவதுனா கூப்பிடு. சரி ஜிமன். சரி நான் வச்சுட்டா? சரிடா. கால் கட் பண்ண ஜங்குக் அப்படியே ஒரு இடத்த பார்த்து கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கான். கொஞ்ச நேரத்துலேருந்து அப்படியே சிரிப்பு வருது அவனுக்கு. கண்ட்ரோல் பண்ண முடியாமல் செம்மையாக லாஃப் பண்ணுறான். ரொம்ப ஒரு மாதிரி அந்த வீடே அதிர்ற மாதிரி கத்திட்டு சிரிக்கிறான். அண்ட் அவன் இருக்கிற இடமே ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா தான். அண்ட் ஆல்சோ நடுவில் தான் வீடு. அது ஒரு மாதிரி உடன் ஹவுஸு. சுற்றி சரௌண்டிங் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா. ரொம்ப க்ரீப்பியாக இருக்குது அந்த இடமே. கொஞ்ச நேரம் கழித்து அவனே சிரிப்பை நிப்பாட்டிட்டு இப்போ சைடில் தான் பார்க்குறான். பார்த்தா நீங்கள் மயக்கத்தில் ஒரு சேரில் கட்டி போட்டு வச்சுருக்கிறான். அப்படியே வாயிலெல்லாம் பேண்டேஜெலாம் ஒட்டி செம்ம மயக்கத்தில் இருக்கீங்க. உங்களோட சீக்ஸுக்கு சைடில் ஒரு மார்க் விழுந்திருக்கு. அதாவது ஒரு சின்ன ஊண்டு, லைட்டாக பிளட்டு வந்துட்டுருக்கு. அதில் அவன் பார்த்து சிரிச்சிட்டு கிட்ட வந்து உங்ககிட்ட தான் உட்காந்து உங்களையே பார்த்துட்ருக்குறான். நோயன் ஜியான் ஒய்ஃப் பண்ணி ஜியான் பொண்டாட்டி அடி நீ? அவனை அப்படி சொல்லி தேடிட்டு இருக்கிறாங்க. எப்படி கடை பண்ணி என் கூட இருக்கிறியே, இந்த ஜேகே கூட இருக்கிறியே, என்னை மீறி அவங்க உன்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்களா? அது ஜியான்கிட்ட. அவகிட்ட நீ கிடைக்கக்கூடாதுன்னு தான் நான் உன்னை இங்கிட்ட எடுத்துக்கிட்டேன். பாவம், சொல்ல பேசி கேட்டிருந்தீங்கன்னா வற்புடுத்தாமல் அப்படியே ஒன்று பூ மாதிரி அள்ளிட்டு வந்திருப்பேனா? சும்மா அப்படியே அடம் முடிக்கிற அத்தா அப்படின்னு போனியே. எனக்கே அவளை பிடிக்காது. சும்மா பின்னாடி போனீன்னா அதான் லைட்டாக தட்டுனேன், மூஞ்சிடு இப்படி காயமாயிடுச்சு. சரி விட்றி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயக்கமாக இருக்கிற உங்ககிட்டயே இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறான். வேறு ஒன்று தூக்கிட்டு வந்துட்டேன்னா அங்கே 6 பிரச்சனை போயிட்டுருக்குது. அவன் சோறு திங்க மாட்டேங்கிறான். அப்பா பார்த்தாலும் உடனே நினச்சிக்கிட்டு இருக்கிறான். இல்லை எனக்கு புரியல, எதை வச்சுடி நீ அவனை மயக்கன? நான் செத்துருந்தா கூட அவன் இந்தளவுக்கு ஆயிருப்பானு தெரில. ஆனால் நீ காணும்னு எப்படி துள்றான். பேச மாட்டேங்கிறான், சாப்பிட மாட்டேங்கிறான். அப்படியே ஒரு இடத்துல பித்து முடிச்ச மாதிரி உட்காந்துருக்கான். பா ஏதோ இருக்குடி. என்னையே இந்தளவுக்கு பைத்தியக்காரனாட்டோ பின்னாடி சுற்ற வச்சுட்டு இருக்கிற.
அவன்லாம் ஏமாத்துறான். இது பார்த்தாதுங்க அவனுக்கு வேறு புருஷன் ஒரு பதவி வேறு கொடுத்து தொலைஞ்சிருக்கிற. இது போதும் அவனுக்கு. ஆனால் பாவண்டி என் அண்ணன் உன் வலையில் சிக்கிட்டு இப்போ உன் கூட வாழ முடியாமல் தவிக்கிறான் பாரு. பாவண்டி என் அண்ணன். அப்படியே கொஞ்ச நேரம் இந்த மாதிரி பேசிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவனும் அவன் வேலையை பார்க்க போயிடுறான். அண்டு இதை நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும்னு நடுவில் ஏன் சொல்கிறேன்னு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகாதீங்க. இதுக்கப்புறம் வர சீன்ஸ் எல்லாமே ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஸோ சாஃப்ட் ஸ்டாண்ட் இது பார்க்காதீங்க, ஓகேவா? நான் இப்போயே சொல்லிட்டேன். இப்போயே நான் அலர்ட் கொடுத்துட்டேன். நான் வேணால் டிஸ்க்ளைமர் கூட போடுறேன், ஓகேவா? சரி, ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் தான் கண்ணை திறக்கிறீங்க. ஒரு மாதிரி இடமே மார்க்கமாக இருக்குது. ஃபுல்லாக ஒரு எப்படி சொல்கிறது, அண்டர் கிரவுண்ட்லேருந்து எப்படி இருக்கும், ஒரு மாதிரி இந்த கிளையெல்லாம் இருக்குமே சைடில் வாலுக்கு கீழே தொங்கிட்டு இருக்கும். அண்டு இந்த மரத்தோட இதுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த கிளையெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வந்திருக்கு போல். அந்த மாதிரி இருக்குது பார்க்க, அந்த ரூட்ஸு அதெல்லாம் ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. ஸோ கையை இப்படி எடுக்கலான்னு வரும்போது கையெல்லாம் கட்டி போகிறது அப்போ தான் பார்க்குறீங்க. என்ன இடம் இதெல்லாம்? என் கை எப்படி கட்டி போட்டிருக்கு? என்ன அத்தை அத்தை என்னாச்சு அத்தைக்கு? ஐயோ, ஜேகே ஜேகே தான். என் கண்ணும். யாராவது இருக்கீங்களா? நீங்கள் ஒரு மாதிரி ஷிவராகி கத்திகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இப்போ என்ன ஆச்சுன்னே தெரில. லாஸ்ட்டாக உங்கள் அத்தை தான் நீங்கள் பார்த்துருவீங்க. கடைசியில் ஜேகே உங்களை அடிச்சிருப்பான். ஸோ அதோட தான் உங்களுக்கு இப்போ வரைக்கும் மைண்டில் இருக்குது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா தெரியல. நீங்களுமே ஷிவர்லாம் சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கீங்க. எங்கேயாவது தப்பிக்க முடியுமான்னு பார்க்குறீங்க. பட் நோ யூஸ். ஃபுல்லாக ஒரு மாதிரி அந்த ரூமே நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணலை, அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, யாராவது வரமாட்டாங்களா அப்படின்ருக்கு. நீங்கள் ரொம்ப கையை வச்சு இப்படி ஆடினதுனால ரொம்ப கையெல்லாம் வலிக்குது. ஒரு மாதிரி ரேஷஸ்லாம் விழுந்த மாதிரி ஆயிடுச்சு கையெல்லாம் ரொம்ப வலிக்குது. ஸோ அப்படியே அமைதியாகிடுறீங்க. அண்ட் ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் நீங்கள் உட்காண்ட்ருப்பீங்களே, ஸோ அது ஒரு அண்டர் கிரவுண்டு நான் சொல்லியிருப்பேன்ல. ஸோ யாரோ கீழே இறங்கி வராங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க யார் வராங்கன்னு. பார்த்தா ஜியான். உங்களுக்கு செம ஷாக்கு. ஜியான் ஜியான் வா ஜியான், கை கட்ட அவுத்துடு ஜியான். அம்மா இறந்துட்டாங்க ஜியான். உனக்கு தெரியுமா, இது இது ஜேகே தான் பண்ணான். என்னை கூட்டிகிட்டு போ ஜியான், எனக்கு இங்கே பயமாக இருக்குது. ஹே, ரிலாக்ஸ், நான் தான் வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன, நம்ம போகலாம். சரி. டக்குன்னு அவன் கையெல்லாம் அப்படியே அவுத்து விட்றான். நீங்கள் போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க நல்லா. அவனும் நல்லா உங்களை பேக் ஹக் பண்ணிக்கிறான். ஜியான், நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? இங்கே ஒரு மாதிரி இந்த இடமே எனக்கு பிடிக்கல ஜியான். ரொம்ப பயமாக இருக்குது. வா நம்ம வெளியே போய் பேசலாம் அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்க. அப்போ அப்படியே அவன் நிற்கிறான். ஜியான் டக்குன்னு அவன் கையை பிடிச்சி அப்படியே இழுத்து மறுபடியும் ஹக் பண்ணிக்கிறான். அப்போது ஹே ஜியான், வெளியே போகலாம் வா அப்படின்னு சொல்லி கையை ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. அப்போ தான் அவன் ஷர்ட்டில் வர ஸ்மெல்ல மாதிரி இன்ஹேல் பண்ணுறீங்க. பார்த்தா அது ஜியான் கிடையாது, ஜேகே. ஸோ இது எப்படி கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னா, ஜியான் மேலே வேறு வாசம் அடிக்கும். இது அவன் யூஸ் பண்ணுற பர்ஃப்யூமே வேறு. இது ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவன் கையை ரிலீஸ் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணுறீங்க. ஹே ஹே விடு, என்னை விடு டக்குன்னு பிடிச்சி தள்ளி விட்டுறீங்க. பார்த்தா அவன் ஒரு மாதிரி சிரிச்சு உங்களை மேலே பார்க்குறான். ஸோ எப்படி நீங்கள் ஜியான்னு நினச்சி கேல்குலேஷன் பண்ணியிருப்பீங்கன்னா, ஜியானோட ஹேர் கட்டு அண்ட் அவனோட ஷர்ட் அண்ட் பேண்ட்டு அதை வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. அவன் ஃபார்முலாக இருப்பான், ஆனால் ஹேர் கட்டும் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இது ஜியான் தான், ஜேகே இல்லைன்னு ஒரு கன்ஃபார்மே பண்ணிட்டீங்க அந்த அப்பியரன்ஸை வச்சு. ஸோ இப்போ ரொம்ப ஒரு மாதிரி இப்போ தான் உங்களுக்கு நடுங்குதே, கை கால்லாம் நடுங்குது, ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஹே என்ன பேபி, நான் ஜியான் தான், ஜியான் தான், கட்டி பிடிச்சிக்கோ வாடி. இவ்வளோ நேரம் ஜானுன்னு தானே நினச்ச, வா அதே நினப்பில் பிடிச்சிக்கோ. ஹே ஜானிங்க, இது என்ன இடம்? ஜேகே, நீ பண்ணுறது சரியில்லை. என்னை அத்தைக்கு கூட்டிகிட்டு போ. அத்தை என்ன பண்ண, வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும். ஹோ, வீட்டுக்கு போகணுமா? அத்தையை பார்க்கணுமா? அவங்க செத்து பல நாள் ஆச்சு. இப்போ போய் பார்த்து நேரத்தில் புழு பூச்சி தின்னுட்ருக்கோம் உடம்பு. இல்லை நீ ஃபோட்டோலேயே பார்த்துக்கோ. என்ன சொல்கிற?
இறந்துட்டாங்களா? என்ன பண்ண? என்னடா பண்ண? உன்னை கூட்டிகிட்டு போன ட்ரை பண்ணனா வந்து தடுதா? ஒரு ரேப் போட்டேன், செத்து போயிட்டா. நான் தான் பரலோகத்தை கடவா. இவன் ஏன் கூட இருக்கிற எப்படி? ஹே, என்ன சொல்கிற? சி, நான் போய் உன்னை ஜான்னு நினச்சேன். நீ வந்த உடனே உன்னை கட்டிலாம் பிடிச்சி. நீ என்ன ஒரு மனுஷனா? அம்மாவை போய் கொலை பண்ணியிருக்க. அண்ணா ஜான்னு நினச்சி கட்டி பிடிச்சி இப்போ என்னடி பண்ணுது? தேக்கேன்னு நினச்சோடனே இப்போ என்ன பண்ணுது? உடம்புல கூசுதா? இது கம்பளி பூச்சிலாம் ஊடுற மாதிரி. சொல்றி விடு. அங்கே பாருவேன், நீ வாழ்க்கைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒன்று அப்படியே துன்புறுத்தாம அப்படியே பூ மாதிரி அப்படியே பாசமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீ என்னை ஜியான் பேர் சொல்லி மட்டும் ட்ரிகர் பண்ண, அவனை ஹேண்டில் பண்ணுற வித்தமே வேற. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே பேசிட்டு உங்கள் கழுத்தை ரிலீஸ் பண்ணுறான். ஸோ என்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசு. சரியாடைய ஹனிபன். இப்போதான்ப்பா ஜேகேவாக இருக்கும்போது நானாக ஃபீல் பண்ணுறேன். எப்படி அவன் இந்த மாதிரி இன்னசென்ட் கேரக்டர்லாம் மெயின்டைன் பண்ணுறான்? பாப்பா இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுப்பா. நமக்கு எப்பயுமே இப்படி தான். அப்படியே உங்களை பார்த்துட்ருக்குறான். தனியாக வர என் கூட இருக்கிற அப்படியே கும்பலாக இருக்கும்போது கூட நான் உன்னை விட மாட்டேன்டி. அப்படியே பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். இப்போ இந்த வீட்டில் நீ நான் மட்டும்தான். எப்படி நீ தப்பிக்க போகிற? சே உங்கள்கிட்ட போய் இதெல்லாம் பேசுகிறேன் பாரு. நான் இருக்கும்போது நீ அந்த முடிவில் எடுப்பியா? சொல்றியா அனிபன்? உங்களுக்கு கண்ணில் ஒரு மாதிரி கண்ணீராக வந்துக்கிட்டே இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வசமாக மாட்டிக்கிட்டோம், அதுதான் உங்களுக்கு இப்போ வரைக்கும் போயிட்டுருக்குது. அண்டு உங்கள் அத்தை இறந்துட்டாங்க, அது இவனால தான். உங்களால் நிறையா குழப்பம் உங்கள் மனசில் இருக்குது, எக்ஸ்போஸ் பண்ண முடியல எதுவுமே. சரி, உன்னை இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பேன். என் அனிபனுக்கு வர பசிக்கும், நான் போய் சாப்பாடு ஏதாவது எடுத்துகிட்டு வரேன். அப்படியே போகிறான். மறுபடியும் ரிட்டன் வந்துட்டு, நான் வர ஒரு லூசுக்கும்னு அடிக்கடி நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்படி கிராஸ் ஆனாமல் பாருங்கள். உங்களை நல்லா கட்டிலாம் போட்டுட்டு இப்போ தான் போகிறான். நீங்களும் ஒரு மாதிரி கையெல்லாம் பார்த்தே யோசிச்சு ஜியான்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. என்ன பண்ணுவாங்க நம்ம இல்லாத டைமு? இப்போ ஜியா நம்மளை தேடிட்டுருப்பான், கண்டிப்பாக வந்துடுவான்னு அந்த ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஓடிட்டுருக்கு. ஸோ அதை நினச்சே இருந்துகிட்ருக்கீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து ஜேகேவும் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வரான். இப்போது உங்களை வேறு ரூம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பான். ஸோ நீங்கள் அதை நினச்சி பயப்படுறீங்கன்னு உங்களுக்கு ஒரு பெட்ரூம் அந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணிட்டான். நீங்களும் ஒரு மாதிரி உக்காண்ட்ருக்கீங்க. இப்போ சாப்பாடெலாம் எடுத்து உங்களுக்கு ஃபீட் பண்ணுறான். நீங்கள் தலையை இப்படி திருப்பிக்கிறீங்க. இங்கே பாரு, நான் ஊட்டி விடும் போதெல்லாம் அங்கே இங்கே திரும்பிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, கழுத்தை உடச்சிருவேன். சாப்பிடு. எனக்கு எதுவும் வேணாம். ஏன் என்னை இப்படி ஃபோர்ஸ் பண்ணுற? எனக்கு சாப்பாடு வேணாம். ஏம்மா, நான் ஒன்று தூக்கி போட்டு ஒன்றும் பண்ணலை சரியா? சாப்பாடு தான் ஊட்டி விட்றேன், சாப்பிடு. எனக்கு எதுவும் வேணாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இது சரிப்பட்டு வராது. என் ஹனிபனுக்கு வேறு ட்ரீட்மெண்ட் தான் வேணும். அப்படியே ஃபோன் எடுத்து ஒருத்தனுக்கு கால் பண்ணுறான். டேய், நான் சொல்கிற அட்ரஸில் தானே இருக்கிற தலை? நீ சொல்கிற அட்ரஸில் தான் இருக்கிற தலை. 2 கேள்விங்களும் இருக்குது, என்ன பண்ணும் சொல்லு? போட்டு தள்ளிட்டா? டே அப்படியே துள்ளாதீங்கடா, நான் சொல்லும் போது போடுங்கடா. இங்கே வேற என் ஹனிபன் மாமனை வேற காண்டி ஏற்றிட்டுருக்குறா. அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்களும் ஒரு மாதிரி ஃபியராக பார்த்துட்ருக்கீங்க, யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்னு. இரு என் செல்லத்துக்கு தெரியல நான் யார்கிட்ட பேசுகிறேன்னு. டே, எங்கடா இருக்கிற? அப்படியே அவனும் அட்ரஸ் சொல்கிறான். உனக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஆமாப்பா. ஆமாம் ஹனிபன், நம்ம வீடு தான். நான் என் மாமனார் தான் போட சொல்லிட்டா? இல்லை வேணாம் ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக், வேணாம் ஜங்குக். ஆமாம் அப்பா, இது பண்ண சொல்லிடுற ஜங்குக், ப்ளீஸ் ஜங்குக். அப்படியா? நான் எதுவும் பண்ண சொல்லக்கூடாதுண்ணா, நீ சாப்பிடணும் சரியா? ஜங்குக், என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுற? எனக்கு தானே வேணான்னு சொல்லிட்டேன் ஜங்குக். ஐயோ டேய், போய் அந்த 2 கேள்விங்களை போட்டுடா. இவங்க சொன்னால் கேட்க மாட்டா. அவளுக்கு சாப்பிட சொன்னால் அது ஒரு நோக்காடு. இவங்க அம்மா அப்பாவெல்லாம் போல கேட்கணுன்னு என் ஹனிபனுக்கெலாம் ஆசை இல்லை போல். என் ஹனிபனும் என்ன மாதிரி சைக்கோத்தனமாக யோசிக்கிறா. ஸோ போட்டுருங்கடா.
ஏ வேணாம் 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 வேணாம், நான் சாப்பிட்றேன் ப்ளீஸ் ப்ளீஸ். இல்லை அனிமன், வேணாம் வேணாம். நீ எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பிட்டு? நீ கஷ்டப்பட்ட எனக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். சரி வேணாம் அனிமன், நான் போட சொல்லிடலாம். நீ எதுக்கு சாப்பிட்டு? ஏ வேணாம் ஜங்கு, ப்ளீஸ் ஜங்கு, ப்ளீஸ் ஜங்கு, நான் சாப்பிட்றேன். நீ சாப்பிட்றியா? ம், நான் சாப்பிட்றேன் ப்ளீஸ். அம்மா அப்பா எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடு ஜங்கு. அப்படியா? டே ஹோல்ட் ஆன். என்ன தலை? அப்படியே ரிவர்ஸ் வாங்கடா. என்ன தலை சொல்கிற? ரிவர்ஸ் வாங்கடா. தலை கத்தி எடுத்துகிட்டு முன்னாடி போயிட்டேன். என்னோட தொழிலுக்கே அசிங்கம். டே உனக்கு கொலை தானே பண்ணும். நான் உனக்கு எவ்வளோ பாடி வேணா தரேன். விட்டுரு. நீங்களும் கொஞ்சம் கூலாகிறீங்க. டே விட்டுருன்னா விட்டுறாதடா. ஒரு கண்ணோட்டத்திலே வச்சுக்கோங்கள, சரியா? சரி தலை. சரிடா, நான் சொல்கிற அட்ரஸ் போ. அங்கே 2 வேலை முடிகிறதுக்கு போய் முடிச்சுட்டு வா. சரி தலை. அவனும் வச்சிட்றான். இப்போ அவங்கள தான் பார்த்துட்டு சாப்பாடு நீட்டுறான். நீங்களும் அப்படியே வாங்கிக்கிறீங்க. இப்போது அடுத்தவன் அவன் சாப்பிட்றான். நீங்கள் பார்க்குறீங்க. என்ன, எனக்கும் பசிக்குள்ள. அது மட்டும் இல்லாமல் என் பொண்டாட்டி எடுத்து வச்சது. கடைசியில் நான் தானே சாப்பிட்ணும். நீங்களும் அவனை என்ன சொல்கிறேன்னே தெரியாமல் பார்த்துட்ருக்கிறீங்க. அடுத்த வாய் ஊட்டி விட்றான். நீங்கள் வேணான்ற மாதிரி பார்க்குறீங்க. ஃபோன் எடுக்கிறான், வாங்கிக்கிறீங்க அமைதியாக. அவன் அப்படியே ஸ்மோக் பண்ணிகிட்டே அவனுக்கு வாய் ஊட்டிட்டு அப்புறம் அடுத்த வாய் அவன் வாங்கி சாப்பிட்றதே வழக்கமாக பண்ணிகிட்ருக்கிறான். உங்களுக்கு சாப்பிடவே ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஊட்டி விட்டதுக்கப்புறம் உங்களோட எச்சையில் சாப்பிடும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுற மாதிரி ஃபேஸ் வச்சுக்கிறான். அவங்களுக்கு அது பிடிக்கவே இல்லை. நீங்களும் சதிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் சாப்பிட்டுறீங்க. இப்போ உங்களை கட்டி போட்டுட்டு அவனும் போய் கையெல்லாம் கழுவிட்டு இப்போ வேலை விஷயமா கிளம்பிடுறான். நீங்கள் ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்கிறீங்க. அப்பா அம்மா பற்றி, ஜியான் பற்றி நிறைய விஷயம் உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கு. கடைசி வரைக்கும் யாரும் நம்மளை வந்து காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி போகுது உங்களுக்கு. இப்போ நைட் ஆகுது. கொஞ்ச நேரம் கழித்து ஏதோ சவுண்டு வருது உங்களுக்கு. நீங்கள் அப்படியே தூங்கியிருப்பீங்க. டக்குன்னு முழிக்கிறீங்க பாருங்கள். சேரோடையே கை இப்படி எடுக்கும்போது வர மாட்டேங்குது. கை கட்டு போட்டிருக்குது. பட் கால்லாம் ரிலீஸில் தான் இருக்குது. நீங்கள் ஒரு மாதிரி பார்த்துட்டு செம்ம சவுண்டு. அண்ணா விட்டுருங்கண்ணா, இல்லைண்ணா ப்ளீஸ்ண்ணா. இப்படி உங்களுக்கு சவுண்டு வர வர உங்களுக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஐயோ என்னாச்சோன்னு நீங்கள் ரொம்ப கையெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க எடுக்கிறதுக்கு. பட் நோ யூஸ். கொஞ்ச நேரம் அப்படியே இழுக்க அது ஒரு மாதிரி லூஸ் ஆகிட்டே இருக்கும்ல. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு துணி தான். அது எடுக்க அப்படியே ஒரு மாதிரி ரிலீஸ் ஆகுது. ஒரு கை ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. டக்குன்னு கையை பிடிச்சி விசுக்குன்னு இழுக்கிறீங்க. ரிலீஸ் ஆகி அவுந்து விழுந்துருது. ஸோ இந்த கையை நல்லா பிடிச்சி எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விட்டு நீங்கள் எந்திரிச்சு நிற்கிறீங்க. இப்போது உங்களுக்கு தப்பிக்கணும் அந்த ஃபீல்லாம் இல்லை. எங்கே சவுண்டு கேட்டுச்சோ அங்கே தான் அப்படியே ஓடி போகிறீங்க. ஸோ அது ஒரு குட்டி ஹவுஸ் தான். நீட்டாக இருக்கும் பார்க்க. பட் ஒரு ரூம் தான் பார்க்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சஸ்பீஷியஸாக இருக்குது. இப்போ நீங்கள் சத்தம் கேட்குற இடத்துக்கு போகும்போது தரையை பார்க்குறீங்க பாருங்கள். பார்த்தா ஃபுல்லாக பிளட் ஸ்டெயினாக இருக்குது. உங்களுக்கு செம்ம பயமாயிருது. ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே நடந்துட்டு போயிட்டுருக்கீங்க. உடம்புல ஷிவர் ஆகுது. சத்தம் அப்படியே கேட்க உங்களுக்கு உள்ளே ரொம்ப ஆடுது. பயத்தில் அப்படியே கிட்ட போகிறீங்க பாருங்கள். பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு ஜங்கு காலில் விழுந்துக்கிட்டு விடுங்க என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கிறா. ஆனால் ஜங்குக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டாவே எடுத்துக்காம மூஞ்சில மாஸ்க் வேர் பண்ணியிருக்கான். இப்போ அவன் கையிலேருந்து கத்தி தான் எடுத்துட்டு அந்த பொண்ணோட த்ரோட்டுக்கிட்ட வைக்கிறான் பாருங்க. அப்படியே கழுத்தை தூக்கி. உங்களுக்கு அப்படியே செம்ம பயம். அந்த பொண்ணு பயத்தில் கத்துறா. ப்ளஸ் நீங்களும் கத்துறீங்க பாருங்க. ஜங்குக்கு அப்படியே இப்படி திரும்பி பார்க்குறான். பார்த்தா நீங்கள் நிற்கிறீங்க. அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. அந்த பொண்ணை அப்படியே விட்டுட்டு உங்ககிட்ட தான் வரான். கையை பிடிக்கிறான். நீங்கள் என்ன பண்ணுற? ஜேகே அந்த பொண்ணு விட்டுரு ஜேகே, ப்ளீஸ் ஜேகே. ஜேகே என்ன ஜேகே பண்ணுறீங்களா? தப்புடா, ப்ளீஸ் ஜேகே. அந்த பொண்ணு கத்துன்னு கத்துது. ஏய், அப்படியே அந்த பொண்ணு அமைதியாயிரா. சத்தம் போட்ட அவ்வளோதான். நீ ரூமுக்கு போ. ஜேகே வேணாம் ஜேகே, ப்ளீஸ் ஜேகே. சொன்ன கேளு ஜேகே, வேணாம் ஜேகே. அவன் கையை பிடிச்சி இழுக்கிறான். பட் நீங்கள் வரவே மாட்டேங்கிறீங்க. அந்த பொண்ணையே பார்த்துட்ருக்குறீங்க. இப்போ என்ன, கண்ணு முன்னாடியே கொல்லட்டா? ஜேகே வேணாம் ஜேகே, ப்ளீஸ். வா ஒன்றாவே போடலாம். வா. ஜேகே வேணாம் ஜேகே, ப்ளீஸ் ஜேகே. அவங்க கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பொண்ணு கழுத்துல இப்படி கத்தி வைக்கிறான் அவங்க கையை பிடிச்சி. நீங்கள் அழுறீங்க, விட்டுரு ஜேகே வேணான்னு. அந்த பொண்ணு ரொம்ப அழுகுது. அண்ணா விட்டுருங்கண்ணா.
அப்படியே ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகி ஒரே அடி தான் அந்த பொண்ணு வாயில. அப்படியே வாயிலேருந்து அப்படியே ரத்தமா ஊத்துது. நீங்க அழுகுறீங்க. அவனுக்குலாம் செம்ம டென்ஷன் ஆகுது. அப்படியே உங்க கழுத்த பிடிச்சிடுறான். நீங்க அப்படியே பயத்துல கையில இந்த கத்திய அப்படியே கீழே போட்டுட்டு அப்படியே அழுகுறீங்க. அவன் அப்படியே உங்க கண்ணை பார்த்துட்டு அப்படியே விட்டுறான். வேணாம் வயான், ரூமுக்கு போ, ரூமுக்கு போ. நீங்க அப்படியே ஷிவர் ஆகுறீங்க. ரூமுக்கு போ, போடி. அப்படியே ரிட்டன் அப்படியே திரும்பி அந்த பொண்ணே ஒரு மாதிரி பார்த்துட்டு அழுதுகிட்டே போகிறீங்க தேம்பிக்கிட்டு. அப்படியே ரூமுக்கு போய் கதவை சாத்திட்டு பயங்கரமாக அழுகிறீங்க. உங்கள் கண்ணு முன்னாடியே ஒரு பொண்ணு போகிறாளேன்னு உங்களுக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. அப்படியே கன்னத்தில் கை வச்சு செம்மையாக அழுகிறீங்க. கொஞ்ச நேரத்தில் செம்ம சத்தம், அந்த பொண்ணோட சத்தம்தான். அப்படியே ஒரு மாதிரி துடிச்சு துடிச்சு கத்துறா. உங்களால் அதை கேட்க முடியல. காதுலேயே கை வச்சுட்டு அழுகிறீங்க பயங்கரமாக. கொஞ்ச நேரம் அந்த சத்தம் கேட்கல, அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. அவ்வளோதான், அந்த பொண்ணு இறந்துட்டான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருது. திரும்ப நீங்கள் போய் சேர்லேயே உக்காந்துட்டு ஒரு மாதிரி அப்படியே ஷிவர் ஆகிட்டு உக்காந்துட்டுருக்குறீங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஜேகேவை டோர் ஓப்பன் பண்ணுறான். அப்படியே பயத்தில் அப்படியே டோரை பார்க்குறீங்க பாருங்கள். அவன் அப்படியே கிட்ட வந்துட்டு உங்ககிட்ட தான் உட்காடுறான். நீங்கள் பயந்துட்டு அப்படியே லைட்டாக சேர்லேருந்து மூவ் ஆகிறீங்க. அவன் அப்படியே சேரை பிடிச்சி அவன் கிட்ட இழுக்கிறான். ஏய், எப்படி அங்கே வந்த? ஜேகே ஜேகே அது எப்படி அங்கே வந்தான்னு கேட்டேன். ஜேகே ஜேகே அந்த பொண்ணு செத்துட்டா. ஏன் அப்படி பண்ண? வயான், எனக்கு இந்த மனுஷங்கனாலே பிடிக்காதடி. உன்னையும் என்னையும் இப்போ வரைக்கும் நான் இந்த உலகத்தில் நம்பிட்டுருக்கிறேன். கூட என் அண்ணனை கூட நம்ப மாட்டேன்டி. ஆனால் நீ ஏதோ ஒரு வழியில் என்னை விளைவிச்ச பாரு, அங்கே இருக்கிற நீ. எனக்கு எப்படி சொல்கிறது, மனுஷங்கனாலே போய் தாண்டி. நான் வளர்ந்த விதம் அப்படி. இவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா? இப்போ இவங்களாம் கண்ணு முன்னாடி தப்பு பண்ணும்போது இவங்கள்ட்ட திருத்த எவனும் இருக்க மாட்டானா? அப்படி தோணுதுடி. என்னை இந்த உலகமே ஒரு மாதிரி யூஸ் பண்ணிக்கதாடி எடுத்துக்குது. அது எனக்கு பிடிக்கலை. அதான் கூட்டிகிட்டு வந்து போட்டேன். நீ வேற அங்கே வந்து பார்த்துட்டு ஜேகே ஜேகேன்னு கத்துனியா? எனக்கு வேற கொலை பண்ணுற மூடே போயிடுச்சுடி. கொஞ்ச நேரம் யோசித்தேன். அப்புறம் மறுபடியும் அந்த மூடுக்கு வந்துட்டு டே கொஞ்சமாக வெட்டி வீசினேன். இப்போ தான் கரைச்சிட்டு வந்தேன். நீங்கள் அப்படியே பயந்துட்டு பின்னாடி போகிறீங்க. ஏன்னா கரைச்சிட்டேன். அது ஒன்றும் இல்லடி, எனக்கு இந்த இப்படி துண்டாக வெட்டிட்டா ஒரு மாதிரி இருக்கும்ல, எனக்கு அந்த கவர்லலாம் போட்டு வீச அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதான் ஆசிட்டில் கரைச்சி வீசிட்டேன், சிம்பிள். நீங்கள் ஒரு மாதிரி அப்படியே பயத்தில் பார்க்குறீங்க. செம்ம உச்சக்கட்ட பயம், கண்ணே தெரியுது. ஜேகேயை பார்த்தோன்னே உங்களுக்கு கல் விடுது. அப்படியே சேர்லேருந்து அப்படியே எந்திரிச்சிட்டு பின்னாடி போகிறீங்க. ஹேய் ஹே அனி, என்னடி என்னை பார்த்து பயப்படுற? தப்பு. ஹேய், அவன் வேணா என்னை பார்த்து பயப்படலாண்டி. ஆனால் நீ பயந்தா மட்டும் எனக்கு ஒரு மாதிரி அப்படியே நெஞ்சுக்குள்ள போய் 10 ஊசி இறக்குன மாதிரி இருக்குடி. ஏன் அப்படி? அவன் அப்படியே கிட்டே வரான். நீங்கள் அப்படியே வாலில் போய் இப்படி பிஞ்சாயே அப்படியே நிற்கிறீங்க. அவன் அப்படியே உங்களை ஹைட் பண்ணிவிட்டு, அதாவது 2 பக்கமும் கை வச்சுட்டு பேசுகிறான். காரு, இதெல்லாம் நினச்சிட்டு பயப்படாத. உன்னையெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன்டி. நான் பண்ணுறதுக்கும் மனசு வராது. அப்படியே வந்துட்டான்னு வச்சுக்கோயேன், பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், அடுத்த செகண்ட் என்னோட கழுத்திலே கத்தியை வச்சு நானும் செத்து போயிடுவேன். நீ இல்லாத உலகம் நான் இதுக்கடி வாழ்ந்துட்டு. இங்கே பாரு, இது நான் தான், இப்படி தான் நான் இருப்பேன். என்னை யாராலையும் மாற்ற முடியாது. நீ என் கூட இருக்கிற வரைக்கும் இதோட போகும். என்னை விட்டு லீவ் ஆயிட்ட, இந்த உலகம் பார்க்க முடியாத கொலையை இங்கே பார்க்கும். நீ அதுக்கு ஃபீல் பண்ணுவ, உலகமும் ஃபீல் பண்ணும். ஸோ என்னை விட்டு போகக்கூடாதுன்னு நினப்பில் கூட வச்சுக்காத. சரியா? சரி வா, நீ தூக்கம் வர, தூங்கலவா. நீங்கள் அப்படியே பயத்தில் அப்படியே நின்றுக்கிறீங்க. வாடி. நீங்கள் ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு அப்படியே கீழே உக்காடுறீங்க. ஹனி, நீங்கள் பயந்துக்கிட்டு அப்படியே பின்னாடி போயிடுறீங்க. வேணாம்
ஏய் உன்னை ஒன்றும் பண்ண போகிறதில்ல, சும்மா ஒரு ஹக் தூங்க வேண்டியதான். அது மட்டும் இல்லாமல் ஒரு விருப்பம் இல்லாமலாம் செட் ஆகாதுடி. ம் உன் விருப்பத்தோட தான் எல்லாமே நடக்கும். வா தூங்கலாம். அப்படியே அவன் கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு பெட்டில் அப்படியே போடுறான். நீங்கள் பயத்தில் அவனே பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே அவங்க பக்கத்தில் வந்துட்டு அப்படியே நல்லா ஒரு இன்ச்சு கேப்போடு உங்கள் உடம்புக்குள்ளே காற்றே போகாத அளவுக்கு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு தூங்குறான். இதுக்கு முன்னாடி பண்ண விஷயத்தெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்துட்டு அவனே பார்த்துட்ருக்கிறீங்க ஷிவரோட. பட் அவன் நல்லா உங்களோட நெக்குக்கிட்ட அப்படியே ஃபேஸை வச்சு புதைச்சிட்டு தூங்கிட்டு இருக்கிறான். ஸோ ஓகேடா, இதோட இந்த பார்ட் 4 கம்ப்ளீட் பண்ணுறேன். அண்ட் பார்ட் 5 வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் போடுவேன். ஓகேவா? ஸோ ஓகே, அண்டில் தென் நன்றி வணக்கம் ஃப்ரம் டார்க். பை கைஸ்.